ராசிகளில் 6ஆம் வீடு மிக மிக முக்கியமான ஒரு வீடுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் 9 நவகிரகங்களும் இருந்தால் என்ன பலன் செய்யும்? அதாவது சூரியன்ல இருந்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாயா கிரகங்கள், அதாவது இந்த ஷேடோ பிளானட்ஸ் வரைக்கும் அந்த 6ஆம் வீட்டில் இருந்தால் என்னெல்லாம் பலன்கள் செய்வாங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் நஷ்டம், வாழ்க்கையில் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன்களை எப்படி கொடுக்க போறாங்க, நீங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வர போறீங்க, யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறா, யார் உங்களை காலவாரி விட போறா, இப்படி அத்தனை விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது நல்லாவே. ஸோ நான் பேசுகிறத கேட்டுட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ புதுசாக வரவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 9 பிளானட்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி த பிக் வீடியோ, ஓகேவா? ஸோ பொறுமையாக உட்காந்து கேளுங்க. ஜாதகத்தில் 1ஆம் வீடு வந்து உங்களை குறிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? 2வது வீடு உங்கள் குடும்பத்தை குறிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 6ஆம் வீடுக்கு ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காரகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோய். என்ன மாதிரி நோய் வருங்க உங்களுக்கு? மனநோய் வருமா, சுகர் வருமா, பிபி வருமா, கொலஸ்ட்ரால் வருமா, ஹை பிளட் ப்ரெஷர் வருமா, எந்த மாதிரி நோய் வரும் அப்படின்றத சொல்கிற வீடு வந்து இந்த 6th house. ஸோ என்ன மாதிரி நோய் வரும், எப்படி எந்த மாதிரி கடனாளி நீங்கள் ஆவீங்க, ஃப்ரெண்ட்ஸால் நீங்கள் கடன் படுவீங்களா, அப்பா அம்மாவால் நீங்கள் கடனாளி ஆவீங்களா, இல்லை நீங்கள் கடன் கொடுத்து ஏமாறுவீங்களா, இல்லை நீங்கள் கடனை வாங்கி மற்றவங்களை ஏமாத்துவீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இந்த 6ஆம் வீடு. போட்டி, பொறாமை, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, விபத்துகளை ஏற்படுத்துறது, தேவையில்லாத மனக்குழப்பது ஏற்படுது, பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, டைஜஷனில் ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணுறது. ஏன்னா 6ஆம் வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டொமக்கை குறிக்கக்கூடிய வீடு, அதாவது வயிறு சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு வீடு தான் வந்து 6ஆம் வீடு. அதுக்கப்புறம் சர்வீஸ் ஒர்க், அதாவது சேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய சேவையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய இந்த NGOs அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே ஒரு வகையில் வந்து 6ஆம் வீட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வீடு. கவர்மெண்ட் ஜாப், அரசாங்கத்துறையில் சேவை பணி, இதுவும் 6ஆம் வீட்டோட சம்மந்தப்படும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான உழைப்பு, ஹார்ட் ஒர்க். எப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க? அதாவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிப்பீங்களா, இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்களா, சம்பாதிப்பீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான வீடு 6ஆம் வீடு. இது மாதிரி நோய் வரும்னு சொல்லக்கூடிய வீடு தான் இந்த 6ஆம் வீடு. ஸோ இப்போ இது மாதிரி ஏகப்பட்ட காரகத்துவங்கள் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 80 to 85% வந்து அவனுக்கு பிரச்சனைகளையே கொடுக்குது அப்படின்னா அது வந்து 6ஆம் வீடாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்றது நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய பிராரப்த கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஏன்னா 6ஆம் வீடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளால தப்பிச்சு ஓடவே முடியாது. அது நம்மளுடைய பிராரப்த கர்மா. ஸோ நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனிமையால் நம்ம தோக்கணும் அப்படின்னா தோத்து தான் ஆகணும். கடன் பிரச்சனையால் நம்ம மாட்டிக்கணும்னா மாட்டி தான் ஆகணும். ஏமாந்து நம்ம போகணும்னா போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதெல்லாமே பிராரப்த கர்மா, ஓகேவா? ஸோ இப்போ இந்த 9 நவகிரகங்களும் 6ஆம் இடத்துல இருந்தால் எந்த மாதிரி பலனை செய்வாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தலைவன் சனீஸ்வரர் இல்லையா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளானட் அவர், கிரகம். ஸோ சனீஸ்வரர் வந்து 6ஆம் இடத்துல, சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்களை ஃபஸ்ட்டு செய்வார் அப்படின்றத பார்ப்போம். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் கெடுப்பலன்கள் என்னவா நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஆயிலுக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க. ஏங்க எப்பங்க என்னோட ஆயில் நல்லா இருக்கா, நான் வாழ்வேனா, பார்த்து சொல்லுங்கள். என்னை ரொம்ப அவங்க செக் பண்ணுறவங்களெல்லாம் ஹாரோஸ்கோப்பில் நான் பார்த்தேன்னா 6-8 வந்து சனீஸ்வரர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பார், சனி பகவான் வந்து சம்மந்தப்பட்டிருப்பார். அது ஆயிலுக்கு பயப்படுறவங்க, நோய்கள் வந்து தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க.
ஸோ அதிகபட்ச டிப்ரெஷனுக்கு போகிறதும் இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி வந்து கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்காது, ஏன்னா அவர் ஒரு பாவ கிரகம் இல்லையா. ஸோ பாவ கிரகம் அந்த 6ஆம் இடத்துக்கு போகும்போது 6ஆம் இடத்தோட இருக்கக்கூடிய அந்த அத்தனை விஷயங்களுமே அவர் தகர்த்து எறிஞ்சிருவாரு. மெயினாக என்னது, நோய் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனால் பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு இது வந்துட போதும் அப்படின்னு அந்த ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. கடன் பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது, ஏன்னா அதை வந்து அவர் வைக்க மாட்டார். நோய், கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் விபத்துகள், இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க, ஆனால் பயப்படுவாங்க, மனசில் அந்த ஃபியர். ஏன்னா சனி அப்படின்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா பயங்க, அளவு கடந்த பயம், அந்த ஃபியர். ஸோ அதுதான் வந்து சனி. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறவங்க இவங்க கொஞ்சம் அடிமை தொழில், அதாவது சர்வெண்ட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, இல்லை ஆஃபீஸில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பாஸுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஓகே. நீங்களே பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனினால என்னது, சர்வெண்ட்டு, ஊழியர், அந்த மாதிரி கணக்கில் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் ஈடுபடும் போது அதன் மூலயமா நிறைய பயனடைய முடியும். ஸோ அதில் உங்களுக்கு பெருசாக சிக்கல் வராது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சனி இருக்கவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பிஸ்னஸில் வந்து இறங்குங்க. அப்புறம் தேவையில்லாத கடன் வாங்கி அதில் போய் நஷ்டமாகி அப்புறம் போய் சிக்கிக்காதீங்க. ஸோ மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து அடிமை தொழிலுக்கு ஒரு சரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டு 6ஆம் இடம் சனி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, வேற யார், ராகு வந்து எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட்டுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து அவங்க பயங்கரமான புத்திசாலி. புதன் வந்து புத்திசாலின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதனோட அதி புத்திசாலி யாருன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கவங்க தான். இவங்க எப்படின்னா எதிரிகளை உருவாக்கவும் தெரியும், அவங்கள வந்து ஜெயிக்கவும் தெரியும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது எதிரிகள் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ எதிரிகளை வந்து உருவாக்கிடுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா, அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் கடன் ஒன்று சொன்னேன், கார் பார்க்குறாங்க. அந்த காரை பார்த்துட்டு அது ஒரு 20 லட்சம் இருக்கும், எப்படியாச்சும் அதை வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த கடனை வந்து கட்டவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கவங்க தயவு செஞ்சு பேராசை மட்டும் வச்சுக்காதீங்க, ஓரளவுக்கு லிமிட்டடாக ஆசைப்படுங்க. நீங்கள் பேராசை வைக்க வைக்க என்ன ஆகும்னா, 6ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து உங்களோட பிரச்சனையை விரிவாக்கிட்டே போவாரே தவிர சுருக்க மாட்டார். ஏன்னா சுருக்குறது கேதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுருக்குனாங்க அப்படின்னா அது கேது தான் சுருக்குவார், பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்காது. ஆனால் இந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கவங்க தேவையில்லாத அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்போ இந்த ஹோட்டலில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்க்கு ரொம்ப விரும்பியாக இருப்பாங்க, அதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய ஆசைகளெல்லாம் பட்டு அதுக்கு கடன் பட்டு அதை கட்ட முடியாமல் உட்காந்து கஷ்டப்படுறது. ஸோ தேவையில்லாத எதிரிகளை வந்து அவங்க வாயாலே உருவாக்கிக்கிறது, அவங்க செய்கிற செயலால் வந்து எதிரிகளை உருவாக்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க ராகு செய்யும். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா பண்ணும், அந்த ராகுக்கு சுபத்துவம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு மாதிரி ஒரு கிரகம் வந்து அவரோட வந்து சேர்ந்துட்டாரு, ராகுவோட சேர்ந்துருக்காரு அப்படின்னா அவங்களால வந்து நல்ல பணம் ஈட்ட முடியும். குருவோட பார்வை வந்து இருக்கு 6ஆம் இடத்துல இருக்க ராகுக்கு, குரு பார்வையோ இல்லை வந்து சந்திரனோட பார்வை இருக்குன்னா கூட அவங்களால வந்து நல்ல ஒரு பணம் ஈட்ட கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வந்து குரு அங்கே கொடுக்குறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்றது வந்து ஆர்த்தா ஹவுசஸ், ஆர்த்த திரிகோணங்கள் அப்படின்னா 3, 6, 10 இதெல்லாமே வந்து ஆர்த்தா ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட் க்ரோஸ் வித் டைம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இந்த மாதிரி வீடுகளில் வந்து இந்த மாதிரி சனி, ராகு, அண்ட் தென் கேது மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும்போது இட்ஸ் வெல் அண்ட் குட். ஈவன் செவ்வாய் இருந்தாலுமே வந்து வெல் அண்ட் குட். அப்போ என்ன பண்ணுவார் ராகு வந்து, ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்க வைப்பார், ஷார்ட்கட்டாக வேலை செய்வோம். அவங்களோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு. ராகு இருக்கிற அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்போ எப்படியெல்லாம் ஷார்ட்கட்டில் ஈஸியான வழியிலலாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க வந்து இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகுவால் நடக்கும். அண்ட் தென் கேது வந்து பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது வம்பும் வேணாம், வழக்கம் வேணாம், எனக்கு கடனும் வேணான்னு சொல்லிட்டு போய் ஓரமாக உட்காந்துருவான். அதாவது அவர் எப்படின்னா 6ஆம் இடத்துல கேது இருந்தால் அங்கே சுருக்குவார் அப்படின்ற மாதிரி. ஒன்று அதை விருப்பமே படமாட்டாங்க, எதுக்கு கடன்லாம் வாங்கணும், இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டுவோமே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல கேது இருப்பார்.
ஏன்னா அது மேலே ஒரு பற்றற்ற ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி அவரை வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த 6ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பண்ணுவார். பெருசாக அவங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நோய் வந்து பெரிய அளவில் அவங்கள வந்து தாக்காது. நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இது. நோய் கடன் எதிரிகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது. கேதுவோட வந்து குருலாம் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். சரியான ஒரு பிளேஸ்மெண்ட். இந்த கோடீஸ்வர ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2, 6, 10 பொதுவாக இந்த 6ஆம் இடத்துல வந்து குரு கேது இருக்கோங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக யோசிப்பாங்க. ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப டெக்னிக்கலாகவும் யோசிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து கேது. கடனே வாங்காமல் நோயே இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வந்து வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா கேது பண்ணுவார். ப்ளஸ் குட் பிளேஸ்மெண்ட், அதாவது குட் பிளானட்டோட ஆஸ்பெக்டும் பார்வையும் பிளேஸ்மெண்ட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த சந்திரன் குருவோட பௌர்ணமி சந்திரனோட பார்வை, குருவோட பார்வை, இல்லை குருவோட சேர்க்கை இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் மணி மேக்கிங்க்கு எக்ஸலண்ட். அவங்க நல்ல ஒரு கோட்டீஸ்வரனாக இருக்கிறதுக்கே வந்து வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து எக்ஸலண்ட். அகெயின் எப்படிப்பட்ட மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிச்சிருவாங்க. அந்த மனோதைரியத்தை வந்து சூரியன் வந்து கொடுப்பாரு. அந்த ஒரு பயமே இல்லாத ஒரு தன்மையும் மனோதைரியம், அந்த பிரேவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எதுக்குமே பயப்பட மாட்டோம், பயம் அறியாதவன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். இவங்களுக்கு நான் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அரசாங்கத்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது சர்வீஸ் ரிலேட்டடாக, அரசாங்கத்துறையில் வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்க வந்து இந்த IPS IAS இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் சூரியன் அங்கே வலுவாக இருக்கணும். ஐ மீன் எல்லாருக்குமே அது கிடச்சிடாதுங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா அவர் வந்து எந்த ஒரு பாபகிரகங்களையும் சேர்க்கை இல்லாமல், எந்த ஒரு கெட்ட பார்வையும் எதுவுமே இல்லாமல் தனித்து சுபத்துவமாக அவர் நிற்கும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இவங்க ஜெயிப்பாங்க. அப்புறம் அரசாங்க ரீதியாக ஆதரவு கிடைக்கும். இதே வந்து சூரியன் வந்து ராகு கேதுவோட இல்லை ராகுவோட இருக்கும்போது சில நேரம் வந்து அரசாங்கத்தையே ஏமாத்த கூட அவங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகு வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுப்பாரு. ராகு பிளஸ் சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது அரசாங்கத்தையே ஏமாத்திடுவாங்க இவங்க. ஸோ அதனால தண்டனைகளையும் வந்து அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இப்போ லக்னாதிபதி இருக்காரு இல்லையா, இப்போ 6ஆம் இடத்துல ராகுவும் சூரியனும் இருக்கவங்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்காது. ஓரளவுக்கு வந்து அரசாங்கத்தோட சுமூகமாக போயிடுவாங்க. இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வந்து அரசாங்கத்தை ஏமாத்தினதுக்காக கூட ப்ராப்ளம்ஸை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆகிடும். அதுக்கப்புறமா உடல் ரீதியான பிரச்சனைகள், நோய்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பித்தம். ஏன்னா சூரியன் வந்து வெப்பம் இல்லையா, சூரியன் வந்து ஃபயர் பிளானட், ஃபயரி எலிமெண்ட் அப்படின்றதுனால வெப்பம் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் தென் ரத்தம் ரீதியாக, அதாவது பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக ரத்த அழுத்தம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீட்னால பிரச்சனைகள் வரும். ஹீட் பாயில்ஸ்லாம் வருது இல்லை, சூடுல கொப்பளம் அங்கங்கே வருது பார்த்தீங்களா, ரேஷஸ், உடம்புல ரேஷஸ் வருது, அது சரியாகாமலே இருக்கிறது, அப்பப்போ வருது, அந்த மாதிரி விஷயம் அதெல்லாமே வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது சரியான சுப கிரகங்களோட பார்வை இல்லைன்னா இந்த மாதிரி நோய்களெல்லாம் வந்து தாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடு எதை குறிக்குது, ஹார்ட், இதயத்தை குறிக்குது இல்லையா. ஸோ அப்போ இதே ரீதியாகவும் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பைபாஸ் சர்ஜரி பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம், ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு, ஹார்ட்டுக்கு சர்ஜரி பண்றது, இது மாதிரி நோய்கள் வர்றது வந்து இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா வரும். சந்திர பகவான், சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு? சந்திரன் வந்து ஒரு குட் பிளேஸ்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா நல்ல ஒரு மனோதிடத்தை கொடுப்பாரு. ஆனாலும் என்ன ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஃபுட் பாய்சனிங் ஆகிறது வந்து இவங்களுக்கு ஆகுங்க, அதிகமாகவே ஆகும்.
தேவையில்லாத வெளியே போய் சாப்பிட்றதுனால சந்திரனாலே உணவு சம்மந்தப்பட்டவர். ஓகேவா? ஸோ அதனால நீங்க கூடியமான வரைக்கும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாருங்க. வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்க வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத ஃபுட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சீசனல் டிசீசஸ் வரும். இப்போ மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுரம் வர்றது, ஏதாவது ஒரு நோய் வந்து தொற்றிக்கிறது, டிசீஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இவங்கள மாதிரி ஆளுங்கெலாம் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம். ஸோ இம்யூனிட்டி அதிகமாக இருக்கணும், நல்ல உணவு எடுத்துக்கணும். உணவு எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் இம்யூனிட்டி வந்து நல்ல லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெளியே சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். அண்ட் சீசனல் நோய்கள், இந்த சளி, ஜுரம், வாந்தி, மயக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் லைஃப்பில் வந்து டெசிஷனை சில நேரங்களில் வந்து சரியா எடுக்க முடியாம மன சஞ்சலங்களுக்கு போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து மறையும் போது அவங்களால ஒரு எடுத்த டெசிஷன்ல நிலையா கூட இருக்க மாட்டாங்க. அதாவது வேவரிங் மைண்டு, அதாவது எப்படி சொல்ல, ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. தாவிக்கிட்டே இருப்பாங்க. இதை எடுக்கலாமா, இல்லை அதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி கடன் பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள அப்பாடா வந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனா வரவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சிடாதா, நான் வந்துட மாட்டேனா, அதனால திரும்பியும் அதிகபட்ச டிப்ரெஷனுக்கு போறது, கடன் பிரச்சனையால அது ஆபத்து கூட ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல தவறான முடிவு கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்க கடன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி இல்லை, 1க்கு 200 வாட்டி யோசிச்சு கடன் எடுங்க. நம்மளால வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, அடைக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ஸோ அவசரப்பட்டு கடன் மட்டும் எடுக்க வேணாம். இதுதான் என்னோட ஒரு அட்வைஸாக இருக்கும். அண்ட் தாய் வழி ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, மனநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும். இதனால நிறைய வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. டிப்ரெஷன் அதிகமாகும், தூக்கம் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ், மற்ற டிப்ரெஷன் தவிர்க்கிறதுக்கு டேப்லெட்ஸ், இந்த மாதிரிலாம் ரொம்ப உங்களை தாக்கத்துக்கு ஏற்படுத்துறது வந்து இந்த 6ஆம் இடத்துல இருக்க இந்த சந்திரன் வந்து அதிகப்படியாக நோய் கொடுப்பாரு. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். கடன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபுட் ரிலேட்டட் விஷயம், இதெல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இந்த பாவகிரகங்களோட தொடர்பு வந்துச்சுன்னா இன்னும் கவனம் தேவை. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் தென் 6ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். கடன் பிரச்சனைகள் நீங்கள் எடுத்தா கூட கடனை திருப்பி அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியும் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் வந்து குரு கொடுப்பாரு. சில நேரங்களில் வந்து கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கூட கிடைக்கும். ஓகேங்களா? எதிர்பாராத விதமாக சுற்றி இருக்கவங்க யாராவது டக்குன்னு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ குரு 6ஆம் இடத்துல வந்து மறையிறது வந்து நல்லது. பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருந்தால் வெல் அண்ட் குட். ஏன்னா இவங்க எப்படி தெரியுங்களா, குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கௌரவ பிரச்சனையும் சில நேரங்கள்ல ஏற்படும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கோயிலுக்காக, சேரிட்டிக்காக, அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியாக கடன் எடுத்துருவாங்க. திரும்பி அதை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆசைப்படுவாங்க, நான் வந்து செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், நான் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. நல்லதுதான், அவங்க மனசுக்கு நல்லதான் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அதுவே வந்து அவங்க ஓவர் போர்டு போகக்கூடாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செஞ்சா ஓகே, தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கவங்க அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு செய்யணும், வாரி வழங்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு அது உங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்ன்றது மட்டும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசா அவர் கொடுக்கறது கிடையாது குரு. கடன் பிரச்சனை மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சாத்வீகமா மாறணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து சாத்வீக உணவுகளை எடுத்துக்கிறது வந்து மிகவும் நல்லது. ஏன்னா குரு வந்து சாத்வீகமான ஒரு பிளானட் இல்லையா, கிரகம். அப்ப நீங்க சாத்வீகமான உணவுகளை எடுக்கும்போது வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும், ஹெல்த். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல புதன் இருந்தா என்ன பலன்? 6ஆம் இடத்துல புதன் வந்து சூப்பருங்க. ஏன்னு சொல்றேன்னா இவங்கெல்லாம் ஒரு வழக்கறிஞர்கள் மாதிரி, அதாவது லாயர்ஸ் மாதிரிங்க. பேசி பேசியே வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். இந்த பேச்சால பிரச்சனையும் எடுத்துட்டு வருவாங்க, கடனாளியும் கூட ஆவாங்க.
அந்த மாதிரி ஒரு சாதுரியமான ஒரு கேரக்டர் தான் 6ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறது. பட் எதிரிகளை சமாளிக்க தெரிஞ்ச ஒரு கேரக்டரா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து சமாளிக்க முடியாம வீழ்ச்சி அடைய கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நோய் பெருசாக வராது. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தோட அதிபதி வந்து யாரு? காலச்சக்கரத்தின்படி புதன் தான். கன்னி ராசி, அதோட அதிபதி வந்து புதன் இல்லையா? அங்கே புதன் வந்து உச்சமடைகிறதுனால இந்த சாதுரியமான மனசையும் சாதுரியமான புத்தியையும் நல்ல ஒரு ஐடியாலஜி, நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து வரும். ஸோ கரெக்டாக யோசிப்பாங்க. 10 ரூபா வருதா, அதை எப்படி வந்து 100 ரூபாவா லாபத்தை பார்க்கறது. அந்த மாதிரி கடினமான ஒரு உழைப்பாளி சத்தியமாக இவங்களை சொல்லிடவே முடியாது. இவங்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? கடினமான உழைப்பாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது 6ஆம் இடத்துல சனி இருந்தா. ஏன்னா அடிமை தொழில், கூலி தொழில் இதெல்லாம் 6ஆம் இடம் சனி. 6ஆம் இடம் புதன் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ பெருசாக சொல்லிக்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை. பட் 50-50 சொல்லலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரம் வாயாலே கெட்டு போயிடுவாங்க. அதனாலேயும் வந்து பிரச்சனைகளை வந்து தேவையில்லாத நண்பர்கள் ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும். நண்பர்களே எதிரியாக கூட மாறிடுவாங்க. அதுவும் கரெக்டாக அந்த 6ஆம் இடத்தோட புத்தி வரும்போது அங்கே மட்டும் 6-7 தொடர்பு வந்துருச்சுனாலே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஆஹா ரைட்டு, நம்ம ஃப்ரெண்டு இல்லை சொசைட்டி மூலயமா நமக்கு வரக்கூடிய மனைவி மூலயமா நம்ம பிரச்சனை வரப்போது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டே வந்து மைண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஒரு எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட். அகைன் 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் எக்ஸலண்ட். இவங்களுக்கு எதிரிகளே பெருசாக இருக்க மாட்டாங்கங்க. அவ்வளோ தைரியமான ஒரு பர்சன் இவங்க. உள்ளேயும் சரி வெளியவும் சரி நடிக்க மாட்டாங்க, நடித்து ஏமாற்றவும் மாட்டாங்க. ஸோ என்ன இருக்கோ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எதிரிகள் பெருசாக இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. கடன் பிரச்சனை பெருசாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் இவங்க கடன் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கடனாளிகள் இவர்களை பார்த்து வந்து கொஞ்சம் ஐயோ இவர்கிட்ட நம்ம வாங்கிட்டோமே அப்படின்ற கொஞ்சம் பயத்திலேயே வந்து சில நேரங்கள் இருப்பாங்க. ஸோ கடன் பிரச்சனை பெருசாக இருக்காது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க கடன் வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அந்த பிரச்சனை இருக்காது, சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரத்த ரீதியாக பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது நோய்களை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு இல்லையா? ஸோ அப்போ வந்து செவ்வாய் சூரியன் இவங்களாம் ரத்த சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றதுனால ஹீட் பாயில்ஸ் வந்து உடம்புல வரதுக்கு, இந்த சம்மர் சீசன் ஆனால் ஹீட் பாயில்ஸ் வரும், ரத்த பிரச்சனைகள் வரும். அப்புறம் ரத்தத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சர்ஜரி, ஏதாவது ஒரு நோய் வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா சர்ஜரி வரைக்கும் போய் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்க இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டாங்க, எஃபர்ட் மட்டும் போட்டாங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்க வைப்பார். எதிரிகளை தோக்க வைக்கிறது வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தான். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் ஜெயிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய். ஈவன் 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து எதிரியை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் குருலாம் சேர்ந்துட்டாருன்னா இன்னும் சூப்பர். ஓகேவா? ஸோ ஓவராலாக 6ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு வீடு. இந்த வீட்டை வச்சு தான் உங்களுக்கு வரக்கூடிய எதிரி யாரு, எங்கேருந்து வருவான், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கேருந்து நம்மளை தாக்குவான், நோய் எப்படி, இதை மாதிரி ஓவராலாக எல்லாத்த பற்றியும், அதாவது 99% உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன்னா அது இந்த 6th ஹவுஸ் தான். என்னப்பா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்யூஷன் சொல்கிறேன், கரெக்ட் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 6ஆம் வீட்டுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் சொல்யூஷனும் அந்த 6ஆம் வீட்லேயே இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.